ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு ஏதாச்சும் அவசரம் என்றால் எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கெலாம் நம்ம என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா, லெட் மீ நோ அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இப்போது லெட் அப்படின்னா அலோ, அதாவது அனுமதி அப்படிங்கிற மீனிங் தரும். இப்போது லெட் மீ கோ அப்படின்னா அலோ மீ டு கோ அப்படிங்கிற மீனிங், அதாவது என்னை போக விடு, என்னை போக அனுமதி அப்படிங்கிற மீனிங் தரும். அதே இது லெட் மீ ஈட் அப்படின்னா அலோ மீ டு ஈட், அதாவது என்னை சாப்பிட விடு, என்னை சாப்பிட அனுமதி அப்படிங்கிற மீனிங் தரும். ஓகே, இப்போது இந்த கோ, ஈட் இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ். இப்போது இந்த லெட் மீ அப்படிங்கிற ஃப்ரேஸோட ஆக்ஷன் வேர்ப்ஸ் சேரும்போது அது வந்து அலோ, அதாவது அனுமதி அப்படிங்கிற மீனிங் தரும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், லெட் மீ நோ. இந்த சென்டென்ஸில் வந்து நோ அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் வேர்ப் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். இப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரியப்படுத்து. அப்போது லெட் மீ நோ. நிறைய பேர் லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மீனிங் தரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. லெட் மீ நோ அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிற மீனிங். ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேஸ் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, இந்த லெட் மீ நோ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்மை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். மற்ற ஒரு சில ஃப்ரேஸஸும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த லெட் மீ நோ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம ரியல் லைஃப்பில் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு உதவி தேவைப்பட்டால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போது இஃப் யூ நீட் ஹெல்ப், லெட் மீ நோ. இஃப் யூ நீட் ஹெல்ப், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியப்படுத்து, அப்போது லெட் மீ நோ. அடுத்து நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தா, இந்த இடத்துல நாளைக்கு அப்படின்னு வந்திருக்கு, அதனால் எந்த ஃப்யூச்சர் ஃபார்மும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஒன்லி ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். அப்போது இஃப் யூ ஆர் ஃப்ரீ டுமாரோ, இஃப் யூ ஆர் ஃப்ரீ டுமாரோ, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தா. லெட் மீ நோ இஃப் யூ ஆர் ஃப்ரீ டுமாரோ, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் வர முடிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எனக்கு தெரியப்படுத்துங்க, லெட் மீ நோ. இப்போது மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் வர முடிஞ்சா, அப்போது இஃப் யூ கேன் கம். இஃப் யூ கேன் கம் அப்படின்னா நீங்கள் வர முடிந்தால், அப்போது லெட் மீ நோ இஃப் யூ கேன் கம். நீங்கள் வர முடிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் கால் பண்ணுனா எனக்கு தெரியப்படுத்து. யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அவள் கால் பண்ணுனா நீ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரியப்படுத்து, லெட் மீ நோ. அடுத்து வந்து அவள் கால் பண்ணுனாள், இது எப்படி சொல்கிறது? இஃப் ஷீ கால்ஸ், அவள் கால் பண்ணுனாள். அப்போது லெட் மீ நோ இஃப் ஷீ கால்ஸ், அவள் கால் பண்ணுனா நீ எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க, லெட் மீ நோ. என்ன தெரியப்படுத்துங்க? ஏதேனும் பிரச்சனை இருந்தால். அப்போது இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம், இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம், அப்போது லெட் மீ நோ இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க, லெட் மீ நோ. அடுத்து நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா, இதை எப்படி சொல்கிறது? இஃப் யூ ஃபினிஷ் ஏர்லி, இஃப் யூ ஃபினிஷ் ஏர்லி, லெட் மீ நோ இஃப் யூ ஃபினிஷ் ஏர்லி. நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எனக்கு தெரியப்படுத்துங்க, லெட் மீ நோ. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்,
இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். லெட் மீ நோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸில் டீச்சர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ்லாம் இந்த சென்டென்ஸை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, அப்போது லெட் மீ நோ. அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், அப்போது இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவசரம் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்க, அப்போது எனக்கு தெரியப்படுத்துங்க. லெட் மீ நோ. அடுத்து அவசரம் என்றால் இஃப் இட்ஸ் அர்ஜென்ட். இஃப் இட்ஸ் அர்ஜென்ட். லெட் மீ நோ இஃப் இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே, இப்போது உங்களுக்கான சென்டென்ஸ். நீங்கள் நாளைக்கு பிஸியாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.